ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, அனுதினமும் ஒருவர் முகத்தை ஒருவர் காணும்படியாய் ஒன்றாய் கூடி ஜெபிக்கும்படியா என் அன்பு ஆண்டவர் அடியேனுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? தியானிப்போமா? கர்த்தர் கொடுத்த வார்த்தையை லூக்கா 1 அதிகாரம் 45வது இறை வார்த்தை. உனக்கு நிறைவேறும், உனக்கு சொன்னவை நிறைவேறும். ஆம், விசுவசித்தபடியே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டது உனக்கு நிறைவேறும். எத்தனையோ பாடுகள் மத்தியிலே, வேதனை மத்தியிலே, கண்ணீர் மத்தியிலே கிடந்து வருகிற என் அன்பு சகோதரனே, என் அன்பான தாயே, தகப்பனே, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். எத்தனை வாக்கு தத்தங்களை நான் கொடுத்து இருக்கிறேன். என்னுடைய சமூகத்தில் நிற்கும் பொழுதெல்லாம் கண்ணீரை கண்டு எத்தனை முறை நான் பேசியிருக்கிறேன். என்னுடைய வார்த்தையை நான் உன்னை தேற்றி இருக்கிறேன். வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறேன். தீர்க்க தரிசனங்களால், தீர்க்கதரிசி மூலமாய், ஊழியர்கள் மூலமாய், கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் நான் உன்னோடு கூட பேசியிருக்கிறேன். என் அன்பு மகளே, மகனே, சோர்ந்து போயிருக்கிறாயே, கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். தோ உனக்கு சொல்லப்பட்ட காரியத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஆபிரகாம் சொன்னார், அவர் வாக்கு தத்தம் செய்ததை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி. தானியேல் சொன்னார், என்னை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி. இன்றைக்கு எலிசபெத் முதிர் வயதிலும் சொல்கிறார், விசுவசித்தலை பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டது உனக்கு நிறைவேறும். முதிர் வயதிலே இவள் கற்பம் தரித்தாள். முதிர் வயது, வயசான காலத்தில் கர்ப்பம் தரித்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு யோவானை உருவாக்க ஒரு முதிர் வயதிலிருந்த ஒரு பாட்டியை, ஒரு வயதான ஒரு தாயை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு புருஷனை அறியாத ஒரு கன்னியை தேர்ந்தெடுக்கிறார். தேவனுடைய செலக்டட் எப்படி இருக்கிறது பாருங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தாயை, தகப்பனே, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். மலட்டு கற்பத்தையும் ஆண்டவரால் திறக்க முடியும், தேவனால் திறக்க முடியும். மரியாளின் கற்பத்திலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தாயே, தகப்பனே, இன்றைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று நினைத்து கலங்கி நிற்கின்றீர்களோ? அவள் சாதாரணமாக சொல்லவில்லை. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். அப்படியானால் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும் பொழுதுதான் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். ஆம், எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் சொன்னது எப்பொழுது நிறைவேறும்? அவருடைய சமூகத்தில் காத்திருந்து கண்ணீரைய மரியாளை போல பாதத்தில் வடித்து நிற்பீர் என்று சொன்னால், அற்ப மனிதருக்கு முன்னால் நீ நிற்க வேண்டிய தேவையில்லை. ஒரு மனுஷனுக்கு முன்னால் கண்ணீர் வடித்தாலே ஒரு மனுஷன் கேட்குறான். தேவனுக்கு முன்னால் கண்ணீர் வடித்தாள், தேவ சமூகத்தில் நின்றாள். அவர் காது கேளாத போல் இருப்பாரோ? உன் விண்ணப்பத்தை கேட்காதபடி என் செவிகள் மந்தமாகவில்லை, உனக்கு உதவி செய்யாதபடி என் கரம் குறுக்கி போகவில்லை என்று சொல்கிறாரே. எனக்கு அருமையான ஒரு குடும்பத்தை தெரியும். கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாய் கடந்த ஆண்டிலே வந்தார்கள். கண்ணீரோடு கடந்து வந்தால் அந்த மகள் ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி பாரத்தோடு அவள் தாயை அழைத்து வந்தாள். பாரத்தோடு ஜெபித்தே ஒரு சபைக்கு செல்கிற ஒரு அருமையான மகள். ஆனால் நேரம் கிடைக்கும் போது தான் ஜெபம் பண்ணுவோம், பிரதர், சபைக்கு சண்டை போயிடுவேன் அப்படின்னா, நீ தேவ சமூகத்தில் காத்திருமா, பரிசுத்தாவே நிரப்பப்படுமா, கர்த்தர் உன்னை நடத்துவாரமான்னு சொன்னேன். ஒரு தாய் கடந்த நாட்களில் வந்து சொன்னார், வருகிற திங்கட்கிழமை அவள் 7வது மாதத்திற்கு அழைக்கின்றார்கள் என்று சொல்லி. எத்தனை ஸ்லாக்கியம் பாருங்கள். அவர் உனக்கு சொன்னதை செய்ய, அவர் உனக்கு சொன்னதை நிறைவேறும்படியா அவரே வெளிப்படுவா. அவர் சமூகத்தில் காத்திருங்கள், செபியுங்கள், விசுவாசியுங்கள், தேவனுடைய வார்த்தை பேசுங்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் தகப்பனே கொடுத்த வாக்கு தத்தத்தின் வல்லமை நிறைவேறும்படியா ஓ பரிசுத்த ஆவியானவரே, நீ வெளிப்படுவீராக. கலங்கி கதறி வேதனைப்பட்டு வியாதிப்பட்டு பாரத்தோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும்
கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாய் பரிசுத்தாவின் வெளிப்படும். ஒவ்வொருவரும் கண்ணீரை துடைத்து நீர் ஆசீர்வதியும் அழுகச் செய்யும். இயேசு ரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.